கரண்ட் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அதுதான் ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் ஆனால் படத்தில் ஒன்றும் அந்த மாதிரி இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. வேஸ்ட் தான், ஒரு மாதிரி தலைவலி தான் வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு 2-3 படத்துக்கு ஓகே. பட் இதெல்லாம் வந்து மற்ற இதெல்லாம் பார்த்தாங்கன்னா சிரிச்சிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்குலாம் ஒன்றும் மெனக்கடல. பட் அந்த பீரியட் ஃபீல்குள்ளேயே நம்ம போக முடியல, ஏன்னா அந்த மாதிரியே இல்லை. அவங்க போடுற அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அந்த அந்த இதுக்குள்ளேயே போக முடியல. அவன் இது வந்து அதுலேருந்து ஒரு 5% பெட்டராக இருக்குது. அதுலேருந்து ஒரு 5% அவ்வளோதானே சொல்ல முடியுமே தவிர கம்ப்ளீட்டாலாம் இல்லை. அந்த லேக் தான் ஒரு மாதிரி. நம்ம இந்த தூர்தர்ஷன்லலாம் அந்த நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒன்று போடுவாங்கள்ல, அதுவே பெட்டராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. எடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, பார்க்குற நம்மளுக்கு தானே தெரியும், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தானே தெரியும். சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. விஜய் படம் அதெல்லாம் இதை கம்பேர் பண்ண முடியுமாங்க? என்ன சொல்கிறீங்க? அட்லீஸ்ட் வேறு யார் கூட ஒர்க் பண்ணால் தெரியும். இவங்க 2 பேரும் தான் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. 2-3 பாசிட்டிவ் இருக்குது. இவர் இந்த நட்டி, அப்புறம் வந்து இந்த திரௌபதியாக பண்ணவங்க, அவங்களதுலாம் நல்லாயிருக்கு. மற்றபடி ஐ மீன் அவங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றது எல்லாமே லோவாக தான் இருக்குது. சவுண்டும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அந்த பீரியட் ஃபீல்குள்ளே போல் நம்ம சொல்லிக்க வேண்டியதான், இதுதான் பீரியட் ஃபிலிம்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான். மற்றபடி சும்மா இந்த மேடை நாடகம் மாதிரி இருக்குது.